ओम साईराम अनंत कोड़ी ब्रह्मांड नायकम राजाधिराज योगिराज परब्रह्म श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ओम साईराम. ஸ்ரீ சாயி சத்சரிதம் அத்தியாயம் 9. அனைவருக்கும் வணக்கம். தலைப்புகளை முதல்ல நம்ம பார்க்கலாம். விடைபெறும்போது பாபாவின் ஆணைகளுக்கு கீழ்ப்படிதல், கீழ்ப்படியாதிருத்தலின் விளைவு, சில நிகழ்ச்சிகள், பிச்சை எடுப்பதும் அதன் அவசியமும், பக்தர்களின் அனுபவங்கள், தர்கட் குடும்பத்தின் அனுபவம் மற்றும் பாபா திருப்தியுடன் எவ்வாறு உண்பிக்கப்பட்டார். இது எல்லாமே தலைப்புகள். நம்ம இந்த தலைப்புகளை ஒன்றின் கீழ் ஒன்றாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஷீரடி புனித யாத்திரையின் குணாதிசயம். ஷீரடி புனித யாத்திரையோட குணாதிசயம் என்னன்னு நம்ம பார்த்தோன்னா, ஷீரடிக்கு வந்து அங்கே தங்கி பாபாவை தரிசனம் பெற்றவர்கள் திரும்பி செல்லும்போது பாபா கிட்ட போயிட்டு அனுமதி கேட்பாங்க. பாபா சில குறிப்புகளையும் யோசனைகளையும் சொல்லுவார். பாபாவுடைய அனுமதி பெற்ற பிறகு யாராலையுமே அங்கே அதுக்கு மேலே தங்க முடியாது. ஆனால் பாபா அனுமதி கொடுக்கலைன்னா அவங்க அந்த இடத்த விட்டு போகவும் முடியாது. பாபாவுடைய அனுமதியோடு கிளம்பி செஞ்சவர்கள், அதாவது யாத்திரைக்கு வந்து திரும்பி போனவங்க பெருமளவு நன்மை அடைந்தார்கள். பாபாவுடைய பேச்சை கேட்காத தான் இஷ்டத்துக்கு நடந்தவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளானாங்க. இந்த நிகழ்ச்சிகளை எல்லாமே நம்ம ஒன்றின் கீழ் ஒன்றாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது தாத்யா கோத்தி பாட்டீல். அடுத்தது ஒரு ஐரோப்பிய பெருந்தகை. தாத்யா கோத்தி பாட்டீல் பற்றி நம்ம போன அத்தியாயத்தில் பார்த்தோம். அவருடைய அம்மா தான் பாய்சா அம்மா. எப்படி காடுகளுக்கு பாபாவுக்கு எடுத்து போய் சாப்பாடு மதிய வேளைகளில் மைல் கணக்கில் நடந்து கொடுத்தாங்க. பாபாவும் பாய்சா அம்மாவுக்கும் அவருடைய மகன் தாத்யா கோத்தி பாட்டீலுக்கும் எவ்வளோ அளவு நன்மை செய்தார் எல்லாமே நம்ம விளக்கமாக பார்த்தோம். அவர் தான் இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டவர், பாபாவுடைய பேச்சு கேட்காத. ஒரு முறை கோவர்காவன் கடை வீதிக்கு தாத்யா கோத்தி பாட்டீல் குதிரை வண்டியில் போயிட்டு இருந்தார். அப்போது மசூதிக்கு வந்து பாபா கிட்ட அனுமதி கேட்குறாரு. இந்த மாதிரி நான் கோவர்காவன் கடை வீதிக்கு போக போகிறேன், அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாரு. அப்போ பாபா என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் பொறுமையாயிரு, இப்போ போக வேண்டாம், கிராமத்துலேருந்து இப்போ நீ வெளியே போகவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு பாபா. அப்போது அவர் என்ன, தாத்யா கோத்தி பாட்டீல் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம போயே ஆகணும், ரொம்ப அவசரமாக இருக்கிறாரு. பாபா இதெல்லாம் பொறுமையாக பார்த்துட்ருக்காரு. அவருடைய அவசரத்தை, அதாவது தாத்யா கோத்தி பாட்டீலோட அவசரத்தை பார்த்துட்ட பிறகு பாபா என்ன சொல்கிறாருன்னா, நீ ரொம்ப அவசரமாக இருக்க, நம்ம ஷாமா, அதாவது மாதவராவ் தேஷ்பாண்டே இருக்கார் இல்லையா, அவரையாச்சும் நீ கூட்டிட்டு போ அப்படின்னு பாபா சொல்கிறாரு. ஆனால் பாபா சொல்கிறத அவர் கேட்கவே இல்லை. ஒன்றுமே ரெஸ்பான்ஸே இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் கிளம்புறதுலேயே தான் அவர் குறிக்கோளாக இருந்தார். அதனால் அவர் கோவர்காவன் கடை வீதிக்கு குதிரை வண்டியில் கிளம்பிட்டார். அந்த குதிரை வண்டியில் 2 குதிரை இருக்கும் இல்லையா, அந்த 2 குதிரைகளில் ஒரு குதிரை வந்து ரூபாய் 300 விலையுள்ள ஒரு குதிரை ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருப்பு கொள்ளாததாகவும் இருந்தது. அப்போது சாவ்லி விஹீர் அப்படின்னு ஒரு கிராமத்தை தாண்டின உடனேயே குதிரைகள் வந்து நல்லா அது வரைக்கும் ஓடிட்டு இருந்த குதிரை வண்டி சாவ்லி விஹீர் கிராமத்தை தாண்டின பிறகு தாறுமாற ஓட ஆரம்பிச்சிருச்சு. தாத்யா கோத்தி பாட்டீல் கீழே விழுந்துட்டாரு. விழுந்து இடுப்பில் நல்ல ஒரு சுளுக்கு அவருக்கு ஏற்பட்டது. அப்போதான் அவர் நினைக்கிறாரு, ஆஹா, பாபா நம்மளை போக வேண்டாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு போ, அப்படி இல்லைன்னா ஷாமாவையாவது கூட கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னாரே, நம்ம கேட்கலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். இது ஒன்று மட்டும் இல்லை, இன்னொரு சமயமும் கோலார் கிராமத்துக்கு போகும்போதும் இதே நிலைமை தான் அவருக்கு ஏற்பட்டது. ஏன்னா அப்போவும் அவர் பாபா சொல்கிறத கேட்கவே இல்லை. பாபா சொல்கிறத கேட்டிருந்தா இந்த பெரிய ஆபத்துகள்லேருந்து தாத்யா கோத்தி பாட்டீல் நிச்சயம் காப்பாற்றப்பட்டிருப்பார். அடுத்த தலைப்பு நம்ம பார்க்க போகிறது ஐரோப்பிய பெருந்தகை. ஐரோப்பிய பெருந்தகை ஒருத்தர் நானா சாஹிப் சந்தோர்கர். இவருடைய அறிமுக குறிப்போட ஷீரடிக்கு வரார். ஷீரடியில் மசூதிக்கு வெளியில் ஒரு பெரிய கூடாரத்தில் தங்க வைக்கிறாங்க. ஆனால் அந்த ஐரோப்பிய பெருந்தகைக்கு என்ன ஆசைன்னா, மசூதிக்கு வந்து உள்ளே வந்து பாபாவுடைய கைகளில் முத்தம் கொடுத்து அவர் முன்னாடி மண்டியிட்டு ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆசை. 3 முறை அவர் மசூதிக்கு உள்ள நுழைய முயற்சி செய்கிறாரு. ஆனால் பாபா அதுக்கு அனுமதிக்கலை. மசூதிக்கு வெளியிலேயே தங்க வைக்க சொல்கிறாரு. இந்த ஒரு வரவேற்பு அவருக்கு சுத்தமாகவே பிடிக்கல.
அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஷீரடியிலேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட வந்து உத்தரவு கேட்கிறார். அப்போ பாபா என்ன சொல்றாருன்னா, அவசரப்பட வேண்டாம், இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு நீங்க போகலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த ஐரோப்பிய பெருந்தகை என்ன சொல்றாருன்னா, பாபா சொல்றத மதிக்கவே இல்லை, அவர் செவி கொடுத்தும் கேட்கல. அவர் என்ன பண்ணிடுறாரு, பாபா சொல்றத அந்த ஊர் மக்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, பாபா சொல்ற மாதிரி நீங்க கேளுங்க, அவசரப்பட வேண்டாம்னு சொல்றாங்க. யார் பேச்சையுமே அவங்க கேட்கல. அவர் குதிரை வண்டியில கிளம்ப ஆரம்பிச்சிட்டார். முதல்ல குதிரைகள் நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் சாவ்லி விஹிர் கிராமத்தை தாண்டிய பிறகு எதிரில் ஒரு சைக்கிள் வந்துச்சு. அந்த சைக்கிளை பார்த்த உடனே அந்த குதிரைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப மிரண்டு போயிடுச்சு. அதனால வண்டி தலைக்கிழ கவிழ்ந்துருச்சு. தலைக்கிழ கவிழ்ந்து உள்ள அந்த ஐரோப்பிய பெருந்தகை உட்கார்ந்துட்டு இருந்தார் இல்லையா, அவர் சிறிது தூரம் வண்டிக்கு பின்னாடியே இழுத்து செல்லப்பட்டார். நல்லா அடிபட்டுடுச்சு, காயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இருந்தாலும் அவர் உடனே காப்பாற்றப்பட்டார். மருத்துவமனை கோபர்காவன் மருத்துவமனைக்கு சென்று அங்கே அவர் அனுமதிக்கவும் பட்டார். இது மாதிரி பாபா ஏற்கனவே சொன்னார், இன்னைக்கு போக வேண்டாம், நீங்கள் நாளைக்கு போங்கன்னு சொன்னார். பாபாவுடைய பேச்சை, உத்தரவை, அனுமதியை கேட்டிருந்தாங்கன்னா ஐரோப்பிய பெருந்தகையும் சரி, நம்மளுடைய தாத்தா போத்தி பாட்டியும் சரி, 2 பேருமே பெரிய ஆபத்துகள்ல இருந்து அவங்க ஒரு தவிர்க்கப்பட்டிருக்கலாம். அதனால பாபாவுடைய உத்தரவு, அனுமதியை எப்போதுமே நம்ம கேட்டு அதன்படி செய்யறது நமக்கு என்றென்னைக்குமே நல்லதுன்றத இந்த நிகழ்ச்சிகள் மூலமா நமக்கு விளக்குறாங்க. அடுத்த தலைப்பு, பிச்சை எடுப்பதும் அதன் அவசியமும். பாபா ஒரு கடவுள்னு சொல்றோம் இல்லையா, அவர் வந்து மனித ரூபத்தில் இருக்கிற ஒரு கடவுள். அப்படிப்பட்ட ஒரு கடவுள் அவதாரம், அவர் ஏன் நம்ம பிச்சை எடுக்கணும்? அதுவும் வாழ்நாள் முழுக்கவே அவர் பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டுட்டு இருந்தார். இதன் மூலமாக மக்களுக்கு அவர் என்ன புரிய வைக்கிறாரு, இந்த பிச்சை எடுப்பதோட நோக்கமும் அவசியமும் தான் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த தலைப்புகளை பார்க்க போகிறோம். பிச்சை எடுக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் தகுதி இருக்குது, உரிமை இருக்குன்னு முதல்ல பார்க்க போகிறோம். முதல்ல யார் வம்சாவிருத்தி, புகழ், செல்வம் இதெல்லாம் துறந்து துறவரம் மேற்கொள்கிறாங்களோ அவங்க தான் பிச்சை எடுக்கிறதுக்கு முழு தகுதி உடையவர்கள் ஆகிறார்கள். இவர்களுக்கு சாப்பாடு எல்லாமே வீட்டில் செய்து ஏற்பாடு செய்கிற அளவுக்கு இவங்களால எதுவுமே செய்ய முடியாது. அதனால் இவர்களை உண்பிக்கப்பட வேண்டிய பொறுப்பு இல்லறத்தார்களின் தோள்களில் விழுகிறது. பாபா இல்லறத்தாரும் அல்ல, அவருக்கு குழந்தையோ குடும்பமோ யாருமே கிடையாது, வானப்பிரஸ்தரும் கிடையாது, அவர் தேவர்களும் அவர் கிடையாது. அதனால் அவருக்கு வேண்டிய உணவை மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து சாப்பிட்றாரு. மேலும் அவர் ஒரு துறவி, சிறிய வயதிலிருந்தே ஒரு பிரம்மச்சரியம் அனுஷ்டித்த ஒரு துறவி. அவர் இந்த பிரபஞ்சமே அவருடைய வீடு அப்படின்ற ஒரு நினைப்பவர், அவரே பரபிரம்மம். அதனால் அவருக்கு பிச்சை எடுத்து சாப்பிடுகிற எல்லா தகுதியும் இருக்கு, உரிமையும் இருக்கு. பாபா எதுக்காக மக்களுடைய வீட்டில் போயிட்டு பிச்சை எடுக்கணும்? மக்களுக்கு உணவு பிச்சை இடுவது, அன்னதானம் செய்வதில் என்ன நன்மை இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே நம்மளுக்கு எழுகிறது. அந்த கேள்விக்கான பதில் என்னன்னா, இல்லறத்தார்கள் எல்லாருமே குடும்பத்தில் இருக்கிறவங்க சமைக்கிறதுக்கு என்னென்ன செய்வாங்க? உடைத்தல், பானைகளை எல்லாம் கழுவுதல், அரைத்தல், பொடியாக்குதல், தரையை பெருக்கி சுத்தம் செய்தல், இந்த மாதிரி செய்துட்டு அடுப்பை பற்ற வைத்து, அதாவது சுள்ளி வைத்து எரிய வைப்பது, இந்த மாதிரி பல வேலைகளை, கடமைகளை ஒரு உணவு தயாரிப்பதற்கும் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் செய்கிறாங்க. இந்த மாதிரி செய்யும்போது சில கிருமிகள், சில ஜந்துக்கள், சில உயிரினங்கள் அழிக்கப்படுகிறது. இது ஒரு இயல்பாக தவிர்க்க முடியாத ஒன்று. இந்த மாதிரி இருக்கும்போது அதுவும் ஒரு பாவம் தான் நமக்கு. அந்த பாவங்களுக்கு பிராயச்சித்தமாக நம்மளுடைய வேதங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் இந்த எல்லாமே, அதாவது நம்ம சமைச்சோம் இல்லையா, இந்த சமைச்சது எல்லாமே நாம் அன்னதானம் செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. யார் யாருக்கெல்லாம் நம்ம அன்னதானம் செய்யலாம்? பிரம்மத்துக்கு சமர்ப்பித்தல், வேத பாராயணம், மூதாதையர்களுக்கு சமர்ப்பித்தல், தேவதைகளுக்கு சமர்ப்பித்தல், ஜந்துக்களுக்கு சமர்ப்பித்தல், மனிதன் மற்றும் அழைக்கப்படாத விருந்தாளிகளுக்கு சமர்ப்பித்தல். இந்த தியாகங்களை, இந்த தானங்களை ஒவ்வொரு இல்லறத்தாரும் செய்யும் பொழுது
அவர்களுடைய மனம் தூய்மையடைந்து ஞானம் மிளிர்கிறது, தன்னை அடைதலை அவங்க அடைகிறாங்க. அதனால பாபா ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் ஓலாசி அம்மா ஒரு ரொட்டி துண்டு கொடு அப்படின்னு பிச்சை கேட்கும்போது அந்த இல்லறத்தார்களுடைய புனித கடமையை ஞாபகப்படுத்துறாரு. நிறைய பாவங்கள் இல்லறத்துல நம்ம செய்திருந்தாலும் கூட அன்னதானம் செய்யப்படும் போது அந்த பாவங்களுக்கு ஒரு பரிகாரம் தேடப்படுகிறது. பாபா இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று மக்களுக்கு அவர்களுடைய புனித கடமைகளை எடுத்து சொன்னார். அந்த மக்கள் எல்லாருமே பாபாவால் நேரடியாகவே கற்பிக்கப்பட்டவர்கள், தானங்களை தர்மங்களை செய்வதற்கு கற்பிக்கப்பட்டவர்கள், மிகவும் பேறு பெற்றவர்கள். அடுத்த தலைப்பு பக்தர்களின் அனுபவங்கள். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் என்ன சொல்றாருன்னா, ஒரு பக்தர் அன்புடனும் தூய்மையான பக்தியுடனும் ஒரு இலையோ பழமோ பூவோ ஒரு நீரோ எதையாவது ஒருவர் எனக்கு அன்போடு சமர்ப்பிக்கப்பட்டால் அது உடனடியாக சிறிதும் தாமதமின்றியும் மிகுந்த ஆர்வத்துடனும் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் சொல்கிறார். அதே மாதிரி தான் பாபாவுக்குன்னு ஏதாவது வேண்டிக்கிட்டு உண்மையான மனதோட சமர்ப்பிக்க வேண்டியிருந்து ஒரு பக்தன் அதை மறந்துட்டாருன்னா அந்த பக்தனுக்கோ இல்லது அவருடைய நண்பருக்கோ பாபா அதை ஞாபகப்படுத்தி அதை பெற்றுக்கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளை திருமதி தர்கட் குடும்பத்தோட அனுபவம், பாபா எவ்வாறு திருப்தியோடு உண்பிக்கப்பட்டார் எல்லாத்தையும் நம்ம இனிவரும் அத்தியாயங்களில் நம்ம இதே அத்தியாயத்தில் அடுத்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பாபாவின் அருளால் எல்லா நலமும் வளமும் பெற வாழ்த்துக்கள். ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.